அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சிட்டு ஜில்லுன்னு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். இலை இருந்ததுனால இலையில் வச்சு அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். டே இன் மை லைஃப் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி இந்த vlogல நான் ஒரு குட்டி கிராஃப்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு வெளியில் போனால் இந்த லாக்டோகேலமின் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த ஹிமாலயாஸோட இந்த நேச்சுரல் க்ளோன்ற ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரோஸ் ஃப்ளேவர். இதுலேயே நிறைய ஃப்ளேவர் கூட இருக்குது. அடுத்தது வந்துட்டு ஆல்வேரா ஜெல். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிப்பேன். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்வேரா ஜெல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அம்மா தலை சீவி விடுறியா? வா. ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி அம்மா தலை சீவி விட்றேன்னு சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு நானும் சிக்கு எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட தலை சீவுறதுக்காக தலையை கொடுத்தேன். ஸ்கூல் டைமில் டெய்லி அம்மா தலை சீவி விட்டது தான். அதுக்கப்புறம் ரொம்ப அவங்கக்கிட்ட தலையை கொடுக்குறது இல்லை. ஏன்னா அதிகமாக ஆயில் வச்சு ரொம்ப வலிச்சு சீவிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவ்வளோவா அவங்கக்கிட்ட தலையை கொடுக்குறது இல்லை. எனக்கும் கொஞ்சம் அன்றைக்கி போரிங்காக இருந்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தலை சீவ சொன்னேன். அதனால் அவங்க தான் சீவி விட்டுட்ருக்காங்க. எப்போ தலை சீவினாலும் கதை பேசிட்டு சிரிச்சிட்டு இல்லைனா திட்டு வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் தலை சீவி விடுவாங்க. சாதாரண 3 கால் ஜடை தான் அன்றைக்கி பின்னி விட்டாங்க. நல்லா எண்ணெய் தடவினதுனால நல்லா சீவி சூப்பராக அன்றைக்கி பின்னி விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் தலை எவ்வளோதான் சீவினாலும் டக்குன்னு இறங்கிடும். அது மட்டும் கடுப்பாகும். ஹேர் பின் குத்தாமல் நம்ம தலை சீவினோன்னா. தலை சீவினதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பூ ஒன்று இருந்தது, ஒரு கிளிப் மாதிரி. அதையும் நான் வச்சு விட்டு நான் உனக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு வீடியோ எடுத்தாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். சரி. அடுத்தது நான் கைக்கு தேங்காய் எண்ணெய் தடவ போகிறேன். போன வீடியோவில் ஒருத்தவங்க வந்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப நேச்சுரல். அது மட்டும் இல்லாமல் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நமக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். அதனால தான் நான் அதை அப்ளை பண்ணுறேன். இந்த ஃப்ரேமில் என்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃப்ரேமில் தான் இப்போ புதுசாக ஃப்ரேம் மாற்றினப்போ இது ஒன்று போட்டிருந்தோம். இது ரிம்லெஸ்னால வெளியில் போகிறப்போ இது நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வீட்டில் போட்டுக்கிட்டா அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கும்போதே இதையும் சேர்த்து வாங்கணும். இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ரொம்ப ஃப்ரீயாக இல்லை ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்ருக்க டைமில் வந்துட்டு நான் புக் படிப்பேன். இப்போ சிவகாமியின் சபதம் தான் திரும்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே மொதல் பாகம் படிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கதையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த கண்டினியூ பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாகத்துலேருந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சிவகாமியின் சபதம் மொத்தம் 4 பாகம். கல்கியோடது தான். நான் ஒவ்வொரு அத்தியாயம் ஒரு நாளைக்கு படிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் 2-3 அத்தியாயம் இல்லை 4-5 அத்தியாயம் அந்த மாதிரி படிப்பேன். ரொம்ப அதிகமாகவும் படிக்காமல் டெய்லி ஒரு 1.5 பேஜ் 2 பேஜ் அவ்வளோதான் படிப்பேன். அதனால் அன்றைக்கி அது கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ரொம்ப ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கிளைமேட் ஒரு மாதிரி இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்கிறது இல்லை எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்கிற மூடும் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தேன். இப்போது துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடதும் அம்மாவோடதும் இருந்தது. அதனால் 2 பேரோடதையும் எடுத்து மடித்து வச்சு அது இருக்க இடத்துல நம்ம எடுத்து வைக்கணும். இப்போது துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்கப்போவே அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பொரியலுக்கு மட்டும் காய் நறுக்கித்தா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயமும் அவரைக்காய் மட்டும் இருந்தது. அது மட்டும் நான் நறுக்கி தரேன்னு சொல்லிட்டு நறுக்கி தந்தேன்.
பொரியலுக்குன்றதுனால வெங்காயம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண சொன்னாங்க. அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிகிட்டு இருந்தேன். அடுத்தது அவரைக்காய் கொஞ்சம் எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது மாதிரி தலையும் காலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கத்திரிக்கோலில் தான் கட் பண்ணுவோம் எப்போவும். இதுக்காகவே தனியாக ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோல் வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் அவரைக்காயையும் வெங்காயத்தையும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதை பொரியல் செஞ்சுடுவாங்க. அதோடு நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் தான் இந்த சூப்பர் சூஜி பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசில் பார்த்தது, அதனால சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் அவரைக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் அப்பளமும் வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிராஃப்ட் செஞ்சு காட்டுறேன். இது செய்கிறதுக்கு ஒரு பழைய வளையல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளன் நூல். இப்போ அந்த வளையலை வந்துட்டு இந்த உள்ளன் நூல் வச்சு நம்ம கவர் பண்ணணும். கொஞ்சமாக அந்த உள்ளன் நூலில் ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்கு அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபுல்லாக அதை சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் இதை பண்ணலாம். நான் இப்போ சிகப்பு கலரில் உள்ளன் நூல் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நான் சுற்றிக்கிறேன். முழுக்க சுற்றினதுக்கப்புறமா கடைசியாக அதே நூலை வச்சு இது மாதிரி ஒரு நட்சத்திரம் மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே அதுக்குள்ளே விட்டு அதை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி உள்ளே விட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா நாட் போட்டுக்கோங்க. இது செய்யும்போது நல்லா டைட்டாக இழுத்து செய்யணும். அப்போ தான் நூல் வந்துட்டு எடுத்துக்காமல் இருக்கும். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சம் இருக்கிற இந்த நூலையும் நம்ம மடித்து அதையும் ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம மாட்டுறதுக்காக அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நாட் போடுறதுக்கு இது மாதிரி உள்ளே விட்டுட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இழுத்து விட்டுறணும். இது மாதிரி நான் 2-3 வாட்டி இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாற்றத்துக்கான பகுதி வந்துட்டு நமக்கு ரெடியாகிடும். இப்போ கீழே அந்த தொங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்யணும். அதுக்கு வந்துட்டு சின்னதாக உள்ள நூலே அதே கலர்லேயே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு குட்டி ஊசியில் கோர்த்து வச்சுக்கிறேன். கோர்த்துட்டு இப்போ இதில் நம்ம முத்தை உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கு உள்ளே கோக்கலாம். முத்தை இது மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. நான் 3 இது ரெடி பண்ணிக்கிறேன். 2 இது வந்துட்டு ஒரே ஹைட்டுக்கும் ஒரு இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாவோ இல்லை சின்னதாகவோ எடுத்துக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் பாம்பாமும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதே சிகப்பு கலர்லேயே எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது இதுக்கு அழகாக ஏற்ற கலரில் வேறு ஏதாவது க்ரீன் எல்லோ அது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பாம்பாம் இல்லைனா அந்த முத்தோடையே அப்படியே விட்டுடலாம். இல்லைனா ஏதாவது ஃபெதர் கூட இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் 3 இது ரெடி பண்ணிவிட்டு 3 இதையும் அந்த வளையலோடு இதை நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஒரு இது பெருசாகவும் 2 இது கொஞ்சம் சின்னதாகவும் நான் மாட்டி அதில் கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற நூலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட அழகான ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இன்னும் நீங்கள் கலர்ஃபுல்லாகவும் செய்யலாம். வீட்டில் இருக்க வளையலை வச்சு ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ஓரியோ பிஸ்கெட் வீட்டில் இருந்துச்சு. சரி ஓரியோ மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பால் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். இப்போது அதில் நம்ம இந்த ஓரியோவை உடச்சி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓரியோ மில்க் ஷேக் வந்துட்டு நான் வெளியில் 2-3 வாட்டி குடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் 1 டம்ளர் பாலுக்கு இது மாதிரி ஒரு 3 பிஸ்கெட்டு நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதோட வேணும்னா ஐஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாததுனால நான் அதை ஆட் பண்ணல. இப்போது அதை நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஊற்றலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த க்ரீம்லாம் மட்டும் மிதந்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது. நான் இதோட சர்க்கரை ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால சரின்னு சொல்லிவிட்டு இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை மிக்சியில் போடும்போதே சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதோட ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணலாம். நான் குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. வெளியில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. ஆனால் வெளியில் கொஞ்சம் ரேட் அதிகம். இது நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.